ஒரு மருமகள் தன் மாமியாரின் கொடுமை தாங்க முடியாமல் ஒரு சாமியாரிடம் சென்று முறையிட்டாள். சுவாமி, என் மாமியார் உயிரோடு இருக்கும் வரை எனக்கு நிம்மதியில்லை. யாருக்கும் தெரியாமல் அவரை தீர்த்து கட்ட ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று அழுதாள். சாமியார் சிரித்துக்கொண்டே ஒரு பொடியை கொடுத்து, மகளே, இது மெல்லக் கொல்லும் விஷம். இதை தினமும் உன் மாமியார் சாப்பிடும் உணவில் கலந்து கொடு. ஆனால் ஒரு நிபந்தனை, யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்றால் அவர் இறக்கும் வரை அவரிடம் மிக அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அவர் எதைச் சொன்னாலும் எதிர்த்துப் பேசாதே, நன்றாக கவனித்துக்கொள் என்றார். மருமகளும் சம்மதித்து மாமியாருக்கு பிடித்த உணவுகளை சமைத்து அந்த பொடியை கலந்து கொடுத்து வந்தாள். சாமியார் சொன்னது போலவே அவரிடம் மிகுந்த அன்போடு பழகினாள். 6 மாதங்கள் கழிந்தன. மருமகள் மீண்டும் ஓடி வந்து சாமியார் காலில் விழுந்தாள். சுவாமி, தயவு செய்து அந்த விஷத்தை முறிக்க மருந்து கொடுங்கள். இப்போது என் மாமியார் என்னிடம் மிகவும் அன்பாக இருக்கிறார். உலகிலேயே அவர்தான் சிறந்த மாமியார் என நினைக்கிறேன். அவர் சாவதை என்னால் தாங்க முடியாது என புலம்பினாள். சாமியார் மெல்ல சிரித்துவிட்டு சொன்னார், மகளே, கவலைப்படாவே. நான் உனக்கு கொடுத்தது விஷமல்ல, அது வெறும் சீரகப் பொடிதான். நிஜமான விஷம் உன் கோபமும் வெறுப்பும்தான். அதை நீ அன்பால் மாற்றியதும் உன் மாமியாரும் மாறிவிட்டார். இப்போது உன் வீட்டில் இருப்பது கொடுமைக்கார மாமியார் அல்ல, ஒரு அன்பான தாய். நாம் மாறினால் நம்மை சுற்றியுள்ள உலகமும் மாறும். புரிந்துகொள் என்றார் கனிவாக.